தீப திருநாளாம் நம் வாழ்வில் ஒளி வீசும் நன்னாளாம். தீபாவளி சிறப்பு அங்கங்களுடன் இதோ இன்றைய பார்வை. ஆண்டுதோறும் ஐப்பசி அமாவாசை முன்தினம் நரக சதுர்தசி அன்று இந்தியர்களாகிய நாம் தீபாவளி பண்டிகையை கொண்டாடி மகிழ்கிறோம். பண்டைய காலம் தொடங்கி இன்று வரை தொன்று தொட்டு கொண்டாடப்பட்டு வரும் தீபாவளி பண்டிகை இந்த 21ஆம் நூற்றாண்டு மலேசிய இந்தியர்களிடம் எவ்வாறு பிரதிபலிக்கிறது? தீபாவளி என்றாலே எனக்கு ஞாபகம் வருவது குழந்தைகளின் கலகலப்பு. ஷாப்பிங் பண்ணணும், புது புது துணியை வாங்கணும், பிள்ளைங்களுக்கு எல்லாம் செய்யணும். தீபாவளினா எனக்கு நினப்பு வர்றது எங்கள் அம்மா வீடு, எங்கள் அம்மா செய்கிற சாப்பாடு. காலங்கள் மாற காட்சிகளும் மாறிக்கொண்டுதான் வருகின்றன. நரகாசுரன் என்ற அரக்கனை அழித்ததன் வழி உலகில் அதர்மத்தை அழித்து தர்மம் தழைத்தோங்கச் செய்த உன்னத நாள்தான் தீபாவளி என்பதே நம்மிடையே காலம் காலமாய் வேரூன்றிவிட்ட நம்பிக்கையாகும். இந்த நம்பிக்கை உண்மையில் நமக்கு உணர்த்தும் தத்துவம் தான் என்ன? தீபாவளி அன்றைக்கு நாம் உணர வேண்டிய முக்கியமான ஒரு செய்தி இருக்கின்றது. நரகாசுரனுடைய வரலாற்றை எடுத்துக்கொண்டாலும் சரி, அவன் இறப்பதற்கு முன்னாலே கிருஷ்ண பரமாத்மாவிடம் ஒரு கோரிக்கையை வைக்கின்றான். அதாவது இந்த தான் இறக்கப் போகின்ற அந்த நல்நாளிலே யாரெல்லாம் ஆச்சாரத்துடனும் யாரெல்லாம் ஒழுக்கத்துடனும் யாரெல்லாம் நற்சிந்தனையுடன் இருக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் நீ கண்டிப்பாக அருள் புரிய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இறந்து போனதாக இருக்கின்றது. சுருங்க சொல்லப்போனால் அஞ்ஞான இருள் அகன்று மெய்ஞான இருள் பெருக வேண்டும் என்பதற்காகவே இந்த தீபாவளி பண்டிகையை கொண்டாடி கொண்டு இருக்கின்றார்கள். அஞ்ஞான இருள் என்றால் என்ன என்று சொன்னால், வாழ்க்கையிலே நமக்கு நம்முடைய அறியாமையினாலே வரக்கூடிய பல துன்பங்கள் இருக்கின்றன. அந்த துன்பங்களெல்லாம் நீங்கி மெய்ஞான அருள் என்பது என்ன என்று கேட்டால், இறைவனுடைய திருவருள் ஒளி நம் இல்லங்கள் தோறும் பரவ வேண்டும் என்பதற்காகத்தான் வீட்டிலே வரிசையாக விளக்குகளை ஏற்றி வைத்து இறைவனுடைய திருவருள் ஒளி வீட்டிலே நிறைய வேண்டும் என்பதற்காக இந்த விளக்குகளை வரிசையாக ஏற்றி வழிபாடு செய்கின்ற ஒரு சூழல் இருக்கின்றது. யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்பது தமிழர் வழக்கு. பண்டைய காலத்தில் இந்தியாவிலிருந்து பல நாடுகளுக்கு சென்று அங்கு தங்களுக்கென தனி முத்திரையை பதித்து கொண்டவர்கள் இந்தியர்கள் பலர். அடிப்படை தொழிலிலிருந்து தொடங்கி கல்வி, பொருளாதாரம், அரசியல் என இன்றைய சுதந்திர மலாயாவின் 200 ஆண்டுகால சரித்திரத்தில் மலேசிய இந்தியர்களின் பங்கு அளப்பரியதாகும். தோட்டப்புறத்தில் தங்கள் வாழ்க்கையை தொடங்கிய நம் மூதாதையர்கள் கொண்டாடிய மகிழ்ச்சி மிகுந்த சிக்கன தீபாவளி எப்படி இருந்தது என்பதை அவர்களே சொல்ல கேட்போம். தீபாவளிக்குன்னு லீவு கொடுக்க மாட்டாங்க. நம்ம எஸ்டேட்டில் தீபாவளிக்குன்னு மரம் வெட்டுவோம். முதல்ல டபுள் வெட்டி அந்த லீவை சேமித்து வச்சுக்குவாங்க. தீபாவளிக்குன்னு 3 நாளைக்கு பிள்ளைகளுக்கு பலகாரம் சுட்டு கொடுக்கணும், அதான் தீபாவளி அப்படின்னு சொல்லி நாள் அரிசி ஊறப்பட்டு அதெல்லாம் செய்து அந்த கஷ்டமாக அதை இடித்து அந்த மரம் வெட்டி அந்த நேரத்தை ஒதுக்கி அதுக்குன்னு இடித்து எடுத்து அந்த ஞாயிற்றுக்கிழமைனா அங்கே லீவ் விடுமுறை நாளில் உட்காந்து அந்த முறுக்கை சுட்டு எடுப்பாங்க. பிள்ளைங்கள்லாம் அந்த முறுக்கை ஒன்று டின்னில் எடுத்து வைப்போம், இல்லை வாயில் வைப்போம். அந்த முறுக்கை அதோடு எடுத்து அந்த 2 முறுக்கு சாப்பிட்றதோட முடிஞ்சு அதை மூட்டை கட்டி மேலே தூக்கி போட்டுருவாங்க, தீபாவளிக்கு தான் சாப்பிடணும் அப்படின்னு. அண்டை அயலாருடன் ஒற்றுமையாக கொண்டாடியதால் தோட்டப்புறங்களில் சொற்ப வருமானத்தில் தீபாவளி சிக்கனமாக கொண்டாடியதில் குறை எதனையும் நாங்கள் அறிந்ததில்லை என தனது பொன்னான இளவயது அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் வடிவேலு. 4 பேர்த்தையும் கூப்பிட்டு எந்திரிச்சு அவங்க காலையிலேயே எங்களுக்கு என்ன அம்மா தான் என்ன தடை விடுவாங்க. தடை விட்டு அவங்க தான் சின்ன வயசில் அவங்க தான் குளிப்பாட்டி விடுவாங்க. அதோட எல்லாத்தையும் குளிப்பாட்டிட்டு தென் புது துணி அப்போ துணியை வச்சுட்டு எல்லாம் முதல்ல சாமிக்கு வச்சு படைப்பாங்க. நம்ம சாமி ரூமில் வச்சு அவங்க முதல்ல சாமிக்கு அதை மறுபடியும் படையல் போட்டு தான் அது தீபாவளி காமிச்சிட்டு தான் பிறகு நாங்கள் அந்த உடுப்பை போட்டுக்கிட்டு தென் கோயிலுக்கு போவோம்.
ஒரு குடும்பத்தில் அதிகமான பிள்ளைகள் இருந்த அன்றைய காலத்திலும் அனைவரின் தேவைகளையும் தோட்டத்தில் ரப்பர் மரம் சீவிய பெற்றோர்கள் நிறைவு செய்து வைத்தது நமக்கெல்லாம் ஆச்சரியமே. தீபாவளிக்குன்னு உடுப்பு எடுக்க மாட்டாங்க. பள்ளிக்கூடத்துக்குன்னு உடுப்பு எடுத்துட்டு அந்த பள்ளிக்கூட சட்டையை கூட நாங்களாம் போட்டு தீபாவளி கொண்டாடி இருக்கோம். அந்த சப்பாத்தி கூட சப்பாத்தி வாங்கி கொடுக்க மாட்டாங்க. ஸ்கூல் சப்பாத்தியை வாங்கி கொடுத்து அந்த ஸ்கூலில் அந்த தீபாவளிக்கு அந்த சப்பாத்தியை போட்டு அதே ஸ்கூலுக்கு பாவிச்சிக்கம்மா அப்படின்னு சொல்லி அப்படிலாம் நாங்கள் கொண்டாடி இருக்கோம் தீபாவளியை. தீபாவளி அன்றைக்கி அந்த அந்த ஒரு சந்தோஷம்தான் எங்களுக்கு. அதுனா கிடைக்குதேன்னு ஒரு சந்தோஷத்தில் அந்த தீபாவளியை கொண்டாடுவோம். அப்புறம் நான் ஒரு 10 வயது அப்படின்னு இருக்குள்ள தான் அம்மா ஒரு 7 மீட்ரு 8 மீட்ரு துணி வாங்கி என் கூட பிறந்தவங்க 5 பேருக்கும் 4 பேர் பொம்பளை பிள்ளைங்க, அந்த 4 பேர்த்துக்கும் ஒரே மாதிரி சட்டை துணி தைச்சி கொடுப்பாங்க. ஆனால் இன்றைய காலத்தில் கொண்டாடப்படும் தீபாவளி சிறிய குடும்பத்தினரின் தேவை கூட அதிகமாகவே உள்ளது. ஆனால் இப்போ வந்து ரொம்ப ஆடம்பரமான தீபாவளியாக இருக்குது. ஆடம்பரத்துக்குனே தீபாவளி ஓடிக்கிட்டு இருக்குது. இல்லை ஆடம்பரம் கொண்டாடணும் தீபாவளி சந்தோஷமானு இல்லை. நம்ம வந்து தீபாவளினா வந்து புரிஞ்சு கொண்டாடணும். எதுக்கு கொண்டாடுறோம், அது வந்து முறைப்படியாக கொண்டாடணும். அதிகரித்து வரும் விலைவாசிக்கு ஏற்ப பண்டிகை காலங்களில் அளவுக்கு அதிகமாக செலவு ஏற்படுவதாக பலர் குறை கூறினாலும் அளவோடு திட்டமிட்டு செலவிடுவதன் மூலம் மகிழ்ச்சிகரமான ஒரு தீபாவளி பண்டிகையை நம்மால் வரவேற்க முடியும் என்பது திண்ணம். இந்துக்களின் பெரும்பாலான பண்டிகைகள் தீய செயல்கள் புரியும் அரக்கனை அழித்து நலம் தரும் வாழ்வுக்கு வித்திட்ட ஒப்பற்ற தினமாகவே கருதப்படுகின்றன. அந்த தீபாவளி அன்றிலாவது தெளிந்த சிந்தனையோடும் தூய அறிவோடும் இறை சிந்தனையோடும் இருந்து குடும்பத்திலே இருக்கின்றவர்களோடு மகிழ்ச்சியாக அன்பினை பாராட்டி இருக்க வேண்டும் என்பதை இவ்வேளையிலே நாம் சிந்திக்க வேண்டும். தீபம் கூட்டல் ஆவளி என்பதே தீபாவளி என்றானது. தீபங்களின் வரிசை என்பதே அதன் பொருள். தீபத்தின் ஒளி பிரகாசமானது. அந்த ஒளி நம்மீது படப்பட நம் வாழ்க்கையும் பிரகாசமாகும் என்பதற்காகவே நம் சமயத்தில் தீப வழிபாடு முக்கிய பங்கு வகிக்கிறது எனலாம். நாம் சொல்கின்றோம், இல்லந்தோறும் இறை அருள் ஒளி பெருக வேண்டும் என்று சொல்கின்றோம். விளக்கை ஏற்றிவிட்டால் அந்த ஒளி பெருகாது. அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அறிவார்த்தமாக சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்துக்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், அவர்களுடைய இல்லங்கள் தோறும் எப்படி இறைவன் அருள் ஒளி பெருக வேண்டும் என்பதனை சிந்திக்க வேண்டும். இன்றைய சூழ்நிலையிலே இந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்துக்கள் பொருளாதார நிலையில் எப்படி இருக்கின்றார்கள், அதற்காக இளைஞர்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள், ஒவ்வொரு பெற்றோரும் அதற்காக என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள், பொருளை ஈட்டி குடும்பத்திலே மகிழ்ச்சியை எப்படி பெருக்க முடியும் என்று சிந்திப்பதுதான் இல்லத்திலே இறை அருள் ஒளியை பெருக்குவது என்று பொருள்படும். தீபாவளி என்றாலே தோட்டப்புற மக்கள் தாங்கள் கூட்டு குடும்பமாக பாரம்பரிய பலகாரம் சுட்டு மகிழ்ந்ததையும் அண்டை அயலாருடன் உணவுகளை பரிமாறிக்கொண்டதையும் இருப்பதைக் கொண்டு பகிர்ந்து வாழ்ந்த இனிமையான வாழ்க்கையையும் அசைப்போட்டு பார்ப்பதை இன்றும் கண்கூடாக காணலாம். நண்பர்களோட பகிர்ந்து எல்லாம் சாப்பிட்டு அப்புறம் அக்கம் பக்கம் கொடுக்குறவங்களுக்கு பலகாரங்கள், நாங்கள் சுட்ட பலகாரங்கள் வந்து கொடுப்போம், எல்லாருக்கும் கொடுப்போம். மற்ற இனத்தவங்களுக்கும் நாங்கள் தட்டில் போட்டு எல்லாத்தையும் பகிர்ந்து சாப்பிடுவோம். அப்புறம் கொஞ்சம் சாயந்தரம் பொழுது போனானே நண்பர்கள்லாம் வருவாங்க, அவங்களும் சாப்பிடுவாங்க. சாப்பிட்டானா அவங்க வீட்டுக்கு, அந்த நண்பர்கள் வீட்டுக்கு நாங்களும் போவோம். போயிட்டு அவங்க வீட்டில் சாப்பிட்டு அப்படியே ஒரு ரவுண்டு தான் அடிக்க வேண்டியதான் சாப்பிட்டு. இன்று கால சுழற்சியில் நம் இந்தியர்களின் வாழ்க்கை தரம் உயர்ந்து பலரும் நகர்ப்புறங்களுக்கு மாற்றலாகி வந்துவிட்டதால் கூட்டு குடும்ப தீபாவளி கொண்டாட்டங்கள் அருகி வருவது தவிர்க்க முடியாத ஒன்றாகும். நான் ஆர்ஆர் எஸ்டேட்லேருந்து வந்திருக்கேன். ஸோ எஸ்டேட்லேயே தீபாவளினா ஸ்பெஷலாக இருக்கும். ஸ்பெஷல்னா பட்டாசு, ஃப்ரெண்ட்ஸ், கோயிலுக்கு போவோம், எண்ணெய் வைப்போம், அந்த மாதிரி. இப்போ தான் பட்டணத்துக்கு வந்திருக்கோம். இதுக்கப்புறம் கோயில், ஃப்ரெண்ட்ஸ், பட்டாசு இதெல்லாம் இருக்குமான்னு தெரியல. ஸோ முன்ன உள்ள தீபாவளிக்கும் இப்போ உள்ள தீபாவளிக்கும் ரொம்ப ரொம்ப வித்தியாசம் இருக்குது. மற்றொரு அம்சமாக தீபாவளி பண்டிகை என்றாலே மலேசிய மக்களின் நினைவுக்கு வருவது முறுக்கு. இது தவிர நெய்யுருண்டை, பொரிவளங்காய் உருண்டை, சித்துருண்டை, அதிரசம் போன்றவையும் இந்தியரின் பாரம்பரிய பலகாரங்களாகும். ஏலக்காய், ஓமம், சீரகம்,
பொட்டுக்கடலை, எள் போன்ற மருத்துவ குணங்கள் நிறைந்த தானியங்களை கொண்டு செய்யப்படுவதால் இவையாவும் உடலுக்கு பெருமளவில் தீங்கு விளைவிப்பதில்லை என்பதும் சிறப்பே. கால மாற்றத்தாலும் தொழில்நுட்ப வளர்ச்சியாலும் நம் வாழ்க்கையில் நிகழும் மாற்றங்களை நம்மால் தவிர்க்க முடியாது. எனினும் நம் பண்பாடு உணர்த்தும் தத்துவங்களை உணர்ந்து பண்டிகைகளை பின்பற்ற வேண்டியது கட்டாயமான கடமை. இதன் மூலம் பல்லின மக்களிடையே நம் கலாச்சாரம், பண்பாடு மீதான ஓர் ஆழமான புரிந்துணர்வை ஏற்படுத்தி அவர்களோடு இணைந்து நாம் பெருமையுடன் இத்தீப திருநாளை கொண்டாட முடியும் என்பது உண்மையே.